السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته خلق السماوات والأرض واختلاف ألسنتكم وألوانكم إن في ذلك لآيات للعالمين. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குறுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா உலகத்திலே மனிதனை படைத்த நேரத்திலே மனிதன் பேசக்கூடிய பேச்சுக்களை புரிந்து கொள்வதற்காக பலவிதமான பாஷைகளை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு மத்தியிலே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். பலவிதமான மொழிகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த மொழிகளின் மூலமாக, பேச்சுக்களின் மூலமாக ஒருவர் பிறருடைய பேச்சை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தௌபீகை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு மன்னராக, மிகப்பெரிய நபியாக அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு செல்கின்றார்கள். அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்ன பேசுகின்றார்கள், என்ன சொல்ல வருகின்றார்கள், அந்த பாஷை புரியவில்லை, அவருடைய மொழிகள் புரியவில்லை. இந்த நேரத்திலே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில காலங்கள் அந்த ஊரிலேயே தங்குகின்றார்கள். தங்கி அவர்கள் அந்த ஊரினுடைய மொழிகளை கற்றுக்கொள்கின்றார்கள். கற்றுக்கொண்டதற்கு பின்பாக அந்த மக்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள், அவருடைய தேவை என்ன என்பதை புரிந்து கொண்ட துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊர்வாசிகளுக்காக வேண்டி செய்த மிகப்பெரிய உபகாரத்தை திருமறையிலே அல்லாஹ் சொல்லித் தருவார். யஜூஜ் மஜூஜ் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் மிகப்பெரிய அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறது. மிக குள்ளமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினர்கள் பக்கத்து ஊரை சார்ந்திருக்கக்கூடிய, பக்கத்திலே வசிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பலவிதமான நோவினைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் எங்களின் பக்கமாக வராமல் தடுக்க வேண்டும் என்பதாக அந்த ஊர் மக்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், இந்த வசதிகளை செய்து கொடுத்தால் இதற்கான வரிகளை, கப்பங்களை நாங்கள் கட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதாக அந்த மக்கள் சொல்வார்கள். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா நிறைய செல்வங்களை வாரி வழங்கி இருக்கின்றான், உங்களிடத்திலிருந்து வாங்கி செய்யும் அளவுக்குள்ள, வரிகளை வாங்கி செய்யும் அளவுக்குள்ள சூழ்நிலை கிடையாது என்பதாக சொல்லிவிட்டு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே நிறைய இரும்புகளை கொண்டு வர சொல்கின்றார்கள். அதை உருக்கி பலவிதமான முறையிலே அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் கியாமத் வரை இந்த பகுதிக்கு வராத வண்ணமாக மிகப்பெரிய தடுப்பு அணையை, தடுப்பு சுவரை, மிக உயரமான சுவரை அவர்கள் கட்டுகின்றார்கள். இந்த வரலாறை அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருகின்றான். திருமறையிலே சொல்லித் தரக்கூடிய அல்லாஹ் ஆரம்பமாக சொல்வான், மொழிகள் புரியாத வண்ணமாக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊர்வாசிகளை சந்தித்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருவான். எனவே மொழி என்பதை அல்லாஹ் தஆலா அடிப்படையான ஒன்றாக மனிதர்கள் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் படைத்த ஒன்று. அல்லாஹ் மேலே குறிப்பிட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வமின் ஆயாத்திஹி கல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலே கட்டப்பட்டதுதான் வானம் பூமிகளை அல்லாஹ் படைத்தது. அதே போன்று வக்திலாவு அல்சினத்திக்கும் அல்வானிக்கும், உங்களுக்கு மத்தியிலே பாஷைகள் மாறுவது, மொழிகள் மாறுவது என்பதெல்லாம் அல்லாஹ் படைத்த அத்தாட்சிகளிலே கட்டுப்பட்டது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்வான், இன்னபி ذلك லஆயாத்தில் லில்ஆலமீன். அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்திற்கு, அகிலத்திற்கெல்லாம் இதிலே மிகப்பெரிய படிப்பினையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். உலகத்திலே எத்தனையோ பாஷைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். உலகத்திலே ஆய்வாளர்கள் சொல்வார்கள் 10,000 மொழிகள் இருப்பதாக சொல்லித் தருவார்கள். 1927 ஒரு நூலை உலக மொழிகளின் பதிவு என்பதாக ஒரு நூலை பதிவு செய்கின்றார்கள். அந்த நூலிலே 20,000 மொழிகள் இருப்பதாக
கண்டறியப்பட்டுள்ளதாக அவர்கள் தகவலை பரிமாறுகின்றார்கள். அந்த மொழிகளிலே எத்தனையோ மொழிகள் உலகத்திலே பேசப்பட்டாலும் கூட அந்த மொழிகளிலே 9 வகையான மொழிகள் மட்டுமே செம்மொழியாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். அந்த செம்மொழி என்பதாக எப்போது அறிவிக்கப்படுகிறது என்பதை சொல்லித் தருகின்றார்கள். ஒரே ஒரு மொழி 1000 ஆண்டுகள் உலகத்திலே நிலைத்திருக்குமானால் அந்த மொழிக்கு பெயர் செம்மொழி என்பதாக சொல்லப்படுகின்றது என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். அந்த 9 மொழிகளிலே செம்மொழிகளிலே மிக உச்சகட்டமான பாஷையாக அல்லாஹ் தஆலா அரபி மொழியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மற்ற மொழிகள் எல்லாம் பிற மொழிகளிலிருந்து சில வார்த்தைகளை இரவலாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்களை பார்க்கின்றோம். உலகத்திலே நாம் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய சாதாரணமான புழக்கத்திலே பேசக்கூடிய சில வார்த்தைகள் சாயா என்பதாக சொல்கின்றோம், வக்கீல் என்பதாக சொல்கின்றோம், தாசில்தார் என்பதாக சொல்கின்றோம். இப்படிப்பட்ட எத்தனையோ வார்த்தைகள் அரபி மொழியிலிருந்து இரவலாக பிற மொழிக்கு வாங்கப்பட்ட வார்த்தைகளாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அரபி வார்த்தை என்பது தனித்துவம் வாய்ந்ததாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த மொழி எந்த மொழியிலிருந்தும் இரவலாக வாங்கப்பட்ட எந்த வார்த்தையையும் பார்க்க முடியாது. அதே போன்று பிற மொழிகள் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் அதற்கு நீண்ட வரிகளை சொல்ல வேண்டும். ஆனால் அரபி மொழி என்பது ஒரு சாதாரணமான 2-3 எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதற்கு நீண்ட விளக்கம் தரக்கூடிய ஒன்றாக, பார்ப்பதற்கு வார்த்தை சுருக்கமாக இருக்கும், அதனுடைய விளக்கம் என்பது மிக நீளமாக அமைந்திருக்கும் என்பதை இஸ்லாமிய அரபி மொழியை நாம் பார்க்கின்றோம். அரபி மொழியினுடைய தினமாக டிசம்பர் மாதத்தினுடைய 18ஆம் தேதி விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். அரபி மொழியினுடைய தினமாக அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த அரபி மொழி என்பது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதராக படைக்கப்பட்ட, முதல் நபியாக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய அந்த பாஷையாக அமைந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசிய பாஷையாக அரபி மொழியை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த அரபி மொழியில்தான் அல்லாஹ் தஆலா திருமறையை இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த அரபி மொழியில்தான் சொர்க்கத்தினுடைய பாஷையாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த மொழி என்பது ஆக உன்னதமான ஒன்றாக, எந்த மொழியை பேசக்கூடிய மனிதராக இருந்தாலும் கூட அரபி மொழியை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இஸ்லாமிய சமுதாயம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். உலகத்திலே எந்த பாஷை பேசக்கூடிய மனிதராக இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட வணக்கம் என்று வந்துவிட்டால் அந்த வணக்கத்தை அந்த குறிப்பிட்ட பாஷையில் தான் நிகழ்த்துவார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, எந்த நாட்டை சார்ந்தவர் எந்த நாட்டிற்கு சென்றாலும் கூட தொலைவைக்கும் அளவுக்குள்ள உபதேசத்தை செய்யும் அளவுக்குள்ள ஆற்றலை இந்த அரபி மொழியின் மூலமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உலகம் முழுக்க தொழப்படக்கூடிய ஒரே வாக்கியம் குர்ஆனுடைய வசனமாக அமைந்திருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். குர்ஆன் என்பது வெறுமனே பார்ப்பதற்கு மட்டுமல்ல, திருமறையை ஓத வேண்டும், அதை மரணம் செய்ய வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதன் பிரகாரம் வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும். இவ்வளவையும் யார் தாங்கியிருக்கின்றார்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய அறிவாளிகள் என்பதாக திருமறை சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எழுதி வைக்கவில்லை. குர்ஆன் என்பது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வல்லமை வாய்ந்ததாக அல்லாஹ் அரபி மொழியிலே அமைத்து வைத்திருக்கின்றான். அல்லாமா இஸ்மாயில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஸ்மாயில் என்பதாகவும் சொல்லித் தருவார்கள். அந்த பெருந்தகை அவர்கள் வாழும் வாழ்க்கையிலே ஒரு கிராமவாசியை சந்திக்கின்றார்கள். அவரோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே திருமறை வசனத்தை ஓதுகின்றார்கள். வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா. யார் உலகத்திலே திருடுகின்றானோ அந்த திருடக்கூடிய ஆண், திருடக்கூடிய பெண், அவருடைய 2 கையையும் வெட்ட வேண்டும். அவர்கள் தீமையான செயலை சம்பாதித்து விட்டார்கள் என்பதாக திருமறை சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அந்த பெருந்தகை ஓதுகின்றார்கள். அந்த பெருந்தகை ஓதிவிட்டு கடைசியாக சொல்கின்றார்கள், அவர்கள் சம்பாதித்த தீமையின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இந்த தண்டனையை வழங்குகின்றான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா கிருபை செய்யக்கூடியவனாக மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். கிராமவாசி அருகாமையிலே அமர்ந்திருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஓதக்கூடிய வாக்கியம் என்ன என்பதாக கேட்கின்றார். திருமறையினுடைய வேதத்தின் வாக்கியம் என்பதாக இந்த அஸ்மை ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல அந்த கிராமவாசி சொல்கின்றார், இல்லை இல்லை, திருமறை வசனமாக நிச்சயமாக சத்தியமாக இது இருக்காது என்பதாக அவர் சத்தியம் விட்டு சொல்கின்றார்.
இந்த பெருந்தகை கேட்கின்றார்கள், அப்படியானால் உனக்கு திருமறை தெரியுமா? திருமறை வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கின்றாயா என்பதாக கேட்க அந்த கிராமவாசி சொல்கின்றார், திருமறையை நான் மனப்பாடம் செய்யவில்லை, ஆனால் நீங்கள் ஓதக்கூடிய வசனம் என்பது மிக முரணான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. ஒருவன் திருடினால் அவருடைய கையை வெட்ட வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றது. அந்த வசனத்தினுடைய முடிவிலே அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கின்றான், கிருபை செய்பவனாக இருக்கின்றான் என்பதாக இந்த வாசகம் வந்தால் அல்லாஹ் மன்னித்து விட்டு விடலாமே, கிருபை செய்து அவரை தண்டிக்காமல் விட்டு விடலாமே. எனவே முரணான வாசகமாக இந்த வாசகம் அமைந்திருக்கிறது. இது திருமறை வசனமாக இருக்காது என்பதாக அந்த கிராமவாசி சக்தி விட்டு உறுதியாக கூறுகின்றார். இந்த நேரத்திலே அல்லாமா அஸ்மாஇ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமறை வசனத்தை புரட்டி பார்க்கின்றார்கள். தான் ஓதியது தவறாக ஓதி இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிப்பவனாக இருக்கின்றான், கண்ணியமானவனாக இருக்கின்றான் என்பதாக அந்த வசனம் முடிவடைகின்றது. ஆனால் இருந்த பெருந்தகை ஓதும் நேரத்திலே யதார்த்தமான தவறுகளாக அல்லாஹ் சொல்லக்கூடிய, அடிக்கடி சொல்லக்கூடிய வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ஓதிவிட்டார்கள். எனவே கிராமவாசியை பார்த்து சொல்கின்றார்கள், அரபியிலே நல்ல தேர்ச்சியை பெற்றிருக்கின்றாய். அரபி என்பது உயர்தரமான பாஷை. கிராமவாசியாக இருந்தாலும் கூட அதிலே நன்கு தேர்ச்சி பெற்றிருக்கின்றாய் என்பதாக சொல்லிவிட்டு தான் தவறுதலாக ஓதிவிட்டோம் என்ற தன்னுடைய தவறையும் ஒத்துக்கொண்ட வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, உலகத்திலே எத்தனையோ மொழி பேசக்கூடிய பெரியவர்கள், அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அல்லாமா சலகத்துல்லா அப்பா அவர்கள் மிகப்பெரிய வித்திரியான்னு சொல்லக்கூடிய 4000 அடிகளை கொண்ட ஒரு கவிதையை அவர்கள் பாடி இருக்கின்றார்கள். அந்த கவிதை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு உயர்வை பற்றி புகழக்கூடிய கவிதைகள், மார்க்கத்தினுடைய உன்னதத்தை எடுத்து சொல்லக்கூடிய கவிதைகள், ஷரியத்தினுடைய உயர்வை சொல்லக்கூடிய கவிதைகள் என்பதாக 4000 அடிகளை கொண்ட ஒரு கவிதைகளை அரபியில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் தமிழை சார்ந்த பெருந்தகை, ஆனால் அவர்கள் எழுதியது அரபியினுடைய எந்த இலக்கண பிழைகளும் இல்லாமல் பரிபூர்ணமான முறையிலே 4000 அடிகளை கொண்ட ஒரு கவிதைகளை கோர்வை செய்திருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு உன்னதமான இலகுவான பாஷை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த ஒன்றே போதுமானதாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபை மக்களுக்கு மத்தியிலே, மாணவர்களுக்கு மத்தியிலே கல்வியை போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போதிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த இடத்திற்கு ஒரு பெரியவர் வருகின்றார். அபுல் ஆலியா ரஃபீ இப்னு மக்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் வருகின்றார். அவரை பார்த்த மாத்திரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபி அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகனார் அவர்கள் உடனடியாக தான் அமர்ந்திருந்த இருக்கையை சற்று விலக்கி வைக்கின்றார்கள். அதை உயர்வாக அமரும் அளவுக்குள்ள ஒரு இடத்திலே அந்த இருக்கையை தயார் செய்கின்றார்கள். சுற்றி இருந்த மாணவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். தன்னுடைய உஸ்தாத் மிகப்பெரிய கல்வியை படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானத்தை பெற்றவர்களே தலைவர் என்பதாக சொல்லி தந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி சாதாரணமான மனிதனுக்காக சஹாபி என்ற அந்த வட்டத்தை தாண்டி அதற்கு அடுத்த காலத்திலே வாழக்கூடிய தாபி அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய சிம்மாசனத்தை இருக்கையை விட்டுக் கொடுக்கின்றார்களே என்பதாக பேசிக்கொண்டே சொல்கின்றார்கள். இவர் ஒன்றும் அறியாதவர், பாமரர், முட்டாள் என்பதாக அந்த கூட்டத்திலே அமர்ந்திருந்த மாணவர்கள் ஆசிரியருக்கு ஆதரவாக அந்த வந்து அமர்ந்தவருக்கு எதிராக பேசிக் கொள்கின்றார்கள். இந்த பேச்சை கேள்விப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த சேரிலே உயர்தரமான சிம்மாசனத்திலே அமரக்கூடிய இந்த மனிதர் யார் தெரியுமா? சஹாபா பெருமக்களுக்கு அடுத்த கட்டமாக குர்ஆனோடு அரபிய இலக்கணத்தோடு அதிகமான தொடர்பை சார்ந்த ஒரு மிகப்பெரிய மேதையாக அல்லாமா அபுல் ஆலியா ரலியல்லாஹு அன்ஹு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அவர்களை உயரமான இடத்திலே வைத்து நான் அழகு பார்த்திருக்கின்றேன். எனவே மார்க்க கல்வியை கற்றவர்கள் உயரமான இடத்திலே இருப்பதற்கு தகுதி பெற்றவர்கள், குறிப்பாக அரபியினுடைய பாஷையை கற்றவர்கள், ஆக உயர்ந்தவர்கள், உயர்ந்த பண்பை பெற்றவர்களாக வாழ்வதற்கான சாத்தியங்களை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக சொல்லி அவர்களை
உயர்ந்த சிம்மாசனத்திலே அமர வைத்து விட்டு சொல்கின்றார்கள், மாணவர்களே, அவர்களை சாதாரணமான மனிதராக, ஒன்றும் தெரியாதவராக நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். அந்த வார்த்தை தவறு. அவர்கள் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை பெற்றிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலா உயர்ந்த பதவியை வழங்கி இருக்கின்றான். உயர்ந்த சஹாபியை கீழே அமர வைத்து விட்டு அந்த உயரமான இடத்திலே உட்காரும் அளவுக்குள்ள உயர்வை அல்லாஹ் அந்த தாபிக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் என்பதாக சொல்லி தந்த செய்திகளை பார்க்கின்றோம். அந்த அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஒரு அறுவை சிகிச்சைக்காக வேண்டி தயாராகின்றார்கள். அவருடைய உடலிலே ஒரு காயம் ஏற்படுகின்றது. வைத்தியர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லும் நேரத்திலே அவ்வளவு வசதி இல்லாத காலகட்டம். அந்த பெருந்தகை சொல்கின்றார்கள், அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமானால் சாதாரணமாக அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. எனக்கு அருகாமையிலே குர்ஆனை நன்கு ஓதக்கூடிய ஒரு மனிதரை அமர வையுங்கள். அவர் திருமறையை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை நான் கேட்க வேண்டும். அந்த நேரத்திலே நீங்கள் அறுவை சிகிச்சை செய்தால் எனக்கு எந்த வேதனையும் தெரியாது என்பதாக சொல்லி குர்ஆனோடு தன்னுடைய நெருங்கிய தொடர்பை சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம். எண்ணி மிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய இறக்கி எழுதப்பட்ட அந்த வசனத்தினுடைய யதார்த்தத்தை பார்க்க வேண்டுமானால் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தாலும் சரி, ஹதீஸிற்கு விளக்கத்தை சொல்வதாக இருந்தாலும் சரி, அரபியினுடைய ஞானம் முழுமையாக இல்லாமல் விளக்கத்தை சொல்ல முடியாது என்பதை திருமறை சொல்லித் தருகின்றது. திருமறையிலே நாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு வசனம், வவஜதக லால்லன் ஃபகதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்வான், நபியே, நீங்கள் ஆரம்பத்திலே வழிகேட்டிலே இருந்தீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நேர்வழியை தந்தான். இந்த வசனத்திற்கு நேரடியாக அர்த்தம் சொல்வதானால் இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆனால் இப்படி ஒரு மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்கள் வழிகேட்டிலே இருந்தீர்கள் என்பதாக சொன்னால் அவன் காபிராக மாறிவிடுகின்றான். காரணம் என்னவென்றால் திருமறை ஏன் இந்த வசனத்தை இறக்கியது, எந்த நேரத்திலே இறக்கியது என்பதை தெரியாமல் நேரடியாக வசனத்திலே அவன் விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டால் ஈமானே பறிபோய்விடும் என்பதாக சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, இந்த ஆயத்திற்கு விளக்கத்தை சொல்லக்கூடிய ஞானவான்கள் சொல்லித் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே சிறுபிராயத்திலே ஒரு பாதை வழியாக வெளியே சென்று கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தேவையை நிறைவேற்றிவிட்டு வீட்டிற்கு திரும்புவதற்காக வருகின்றார்கள். அப்படி திரும்பும் நேரத்திலே வழி தவறி எங்கோ சென்று விடுகின்றார்கள். சற்று நேரத்திற்கு பின்பாக அல்லாஹ் தஆலா பாதையை அறிவித்துக் கொடுக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுக்கு குறித்த இடத்தை நோக்கி நகருகின்றார்கள். அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். இந்த செய்தியை அல்லாஹ் சொல்வதற்காக இந்த வசனத்தை சொல்கின்றான். நபியே நாயகமே, தாங்கள் சென்ற பாதையை தவற விட்டு விட்டீர்கள். அல்லாஹ் தஆலா அந்த பாதையை திரும்ப காண்பித்தான் என்பது இந்த வசனத்துடைய யதார்த்தமான பொருளை தவிர நேரடியான அர்த்தத்தை வைத்தால் நீங்கள் வழிகேட்டிலே இருந்தீர்கள், பின்பு நேர்வழியை அல்லாஹ் தந்தான் என்பதாக சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நேர்வழியை பெறவில்லை என்றால் உலகத்திலே எந்த கொம்பனான ஈமானை பெற முடியும் என்பதை மார்க்க வேதைகள் நம்மை பார்த்து கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்திலே தொடர்ச்சியாக சொல்வான், லா யல்லில் ரப்பி வலா யன்சா. அல்லாஹ் தஆலா உங்களை எந்த நேரத்திலேயும் வழிதவற வைக்கவில்லை. மறதியான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையையும் அல்லாஹ் உங்களுக்கு வாழ வைக்கவில்லை. அப்படிப்பட்ட உயர்தரமான வாழ்க்கையை தந்ததாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காண்பித்து இருக்கின்றான். எனவே உலகத்திலே ஆக உன்னதமான உயர்ந்த பாஷையாக அல்லாஹ் தஆலா அரபி மொழியை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த அரபி மொழியில் தான் குர்ஆன் இருக்கின்றது, ஹதீஸ் இருக்கின்றது. உலகத்தினுடைய சொர்க்கத்தினுடைய பாஷையாக அல்லாஹ் தஆலா இந்த அரபி மொழியை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட உன்னதமான மொழியை நாமும் கற்று அதிலே தெளிவு பெற்று குர்ஆன் வசனங்களை மரணம் செய்து அதனுடைய விளக்கங்களை தெரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்து அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான திருப்தியை பெற்று வாழக்கூடிய தௌஃபீக்கை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.